தற்போதைய உலக அரசியல்ல மாரிகால இடிச்சத்தம் மாதிரி குடைச்சல கொடுத்து கொண்டிருக்குது இந்த ஐஆர்ஜிசி படை. அதாவது ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை. அமெரிக்கா, இஸ்ரேல் என்று பெரிய பெரிய ஆட்களுக்கு கண்ல விரல விட்டு ஆட்டுற மாதிரி தண்ணி காட்டிட்டு இருக்குது. இது உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமான படை. ஏனைய படைகளோட ஒப்படைக்கல இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்காது. அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான படை இந்த ஈரானோட படை. அரசாங்கத்துக்கு இது கட்டுப்பட்டதில்லை. அந்த நாட்டோட உச்ச தலைவர், ஆத்மீக தலைவர், சுப்ரீம் லீடர் என அழைக்கப்படுற அயத்துல்லா அலிக்குத்தான் இது நேரடியா பதில் சொல்லும். அவரோட உத்தரவின்படிதான் இங்க எல்லாமே நடக்கும். இவங்க பலம் என்னன்னு பார்த்தா இங்க சுமார் 2 லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க. மற்ற ஆமை மாதிரி இவங்களுக்குள்ளேயும் தரைப்பட, கடற்பட, ஆகாயப்படன்னு தனித்தனியான படைப்பிரிவுகள் இருக்கு. இந்த படைப்பிரிவுகளில் முதல் இடத்தை பிடிக்கிறது இந்த குத்ஸ் படை. இவங்களோட முக்கியமான ஒரு படைப்பிரிவாக கருதப்படுது. வெளிநாடுகளில் ஈரானோட செல்வாக்க கூட்டுறது தான் இந்த குத்ஸ் படையோட முக்கியமான வேலையாக இருக்குது. இந்த கமாஸ், கிஸ்புல்லா மாதிரியான ஈரானோட ப்ராக்சிகளுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறது இந்த படையோட முக்கியமான பணியாக கருதப்படுது. ஏன் இந்த படையை பார்த்து எல்லாரும் யோசிக்கிறாங்க அல்லது பயப்படுறாங்கன்னா 1979 47 வருடங்களுக்கு முன்பதாகவே தலைவர் அயத்துல்லாவால் இது உருவாக்கப்படுது. இப்போ உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஈரானோட ஏவுகணைகளையும் கையாளுறது இந்த ஐஆர்ஜிசி என்கின்ற படை தான். இவங்களோட இந்த ஆதிக்கத்தை குறைக்க 2019 7 வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்கா இவங்களை ஒரு பயங்கரவாத அமைப்பு அல்லது தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு பொருட்டா எடுக்காம ஈரானோட ஆத்மாவா இந்த படை இன்னமும் பலமா நிற்குது.